கர்த்தருக்கு பிரியமான சகோதரி சகோதரிகளே, ஆதி ஆகமத்தில் ஒரு முக்கியமான அதிகாரத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். உலகத்திலே உள்ள ஒவ்வொரு நாட்டிலையும் உள்ள மக்கள் எந்த சந்ததியிலே தோன்றினவர்கள் என்பது குறித்ததான ஒரு காரியத்தை ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம். கடந்த வாரத்திலே யாப்பேத்தின் குமாரர்களை பற்றி விஷயங்களை பார்த்தோம். இந்த வாரத்திலே 6ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் உள்ள காமுடைய சந்ததியை பற்றி நாம் பார்க்கவிருக்கின்றோம். நோவாவின் 3வது மகன் இந்த காம். முதல் மகன் யாப்பேத், 2வது மகன் சேம், 3வது மகன் காம். ஆனால் வழக்கமாக சொல்லும்போது சேம் காம் யாப்பேத் என்று சொல்வார்கள். போன வாரமே நான் அதை பற்றி விளக்கம் சொன்னேன். ஏன்னாக்கு சேமுடைய வம்சத்திலே தான் இயேசு கிறிஸ்து பின்னாடி தோன்றவிருந்தார். அது எழுதும்போது மோசே ஆக்சுவலாக சேம் காம் யாப்பேத் என்றே எழுதி கொண்டிருக்கிறார். இங்கே சொல்லும்போது யாப்பேந்திர வம்ச வரலாறை முதல்ல சொல்லிவிட்டு பிறகு காமுடைய வம்சவழி வரலாறுக்கு வருகிறார். இந்த காமுடைய வம்சவழி வரலாறை பார்க்கும்போது 6ஆம் வசனத்தில் காமுடைய குமாரர் கூஷ், மிஸ்ராயிம், பூத், கானான் என்பவர்கள். இந்த கூஷ் என்பது ஆப்பிரிக்காவில் உள்ள எத்தியோப்பிய தேசம். நமக்கு நன்றாக தெரியும். எத்தியோப்பியாவில் ராஜஸ்திரிக்கு மந்திரியும் அவருடைய பொக்கிஷம் எல்லாவற்றுக்கும் அதிபதியான ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எங்கே வந்திருந்தான்? எருசலேமுக்கு வந்திருந்தான். பிலிப்பு அவரை சந்தித்து மனமாற்றும்படியாக பிரஸ்தாவினர் அனுப்பினார். அப்போ அந்த எத்தியோப்பியனுக்கு பிலிப்பு போதித்து ஞானஸ்நானம் கொடுத்தார். இது ஆயிரக்கணக்கான 4000 வருடத்துக்கு பின்னால் நடக்க போகிற ஒரு சம்பவம். இப்போ நம்ம இருக்கிறது அந்த கூஷ் தேசம் எப்படி தோன்றியது அப்படிங்கிறது குறித்து ஆரிஜினை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த கூஷ் என்பது இன்றைக்கு எத்தியோப்பியா. எத்தியோப்பியா தான் இன்றைக்கு உலகத்திலேயே பஞ்சம் நிறைந்த நாடாக அறியப்பட்டுள்ளது. ஆனால் ஒரு காலத்திலே இந்த எத்தியோப்பியா வளமான பூமியாக இருந்திருக்கிறது. அந்த எத்தியோப்பியாவில் இந்த கூஷ் என்பனுடைய சந்ததியாரெல்லாம் போய் பெருகினார்கள். கூஷ் என்றாலே எத்தியோப்பியா தான். அடுத்ததாக மிஸ்ராயிம். அந்த எத்தியோப்பியாவுக்கு பக்கத்தில் மேலே இருக்கிற தேசம் எகிப்து. இந்த எகிப்துக்கு இன்றைக்கு எபிரேய மொழியில் மிஸ்ராயிம் என்று தான் சொல்லுகிறார்கள். யார்? காமுடைய மகன், காமுடைய 2வது மகன் மிஸ்ராயிம். அந்த மிஸ்ராயிமுடைய பேரை தான் எபிரேய மொழியில் எகிப்துக்கு சொல்கிறாங்க. மிஸ்ராயிம் தான் சொல்கிறாங்க, எகிப்துன்னு சொல்கிறது இல்லை. அப்போ இந்த மிஸ்ராயிம் என்பவர் அந்த பூமியில் சென்று தங்கினார். அந்த இடத்துல இருக்க எல்லா சந்ததிகளுக்கும் அவரே முற்பிதாவானார். அடுத்ததாக பூத். பூத் அதே எகிப்து இருக்கு இல்லையா, எகிப்தில் கொஞ்சம் மேற்க வந்தோம்னாக்கா லிபியான்னு ஒரு நாடு இருக்குது. அந்த நாட்டு பகுதியில் இந்த பூத் என்பவர் போய் தங்கியிருந்தார். அவருடைய சந்ததியில் அந்த நாடு முழுவதும் பழுகி பெருகினார்கள். அடுத்து கானான். இங்கே பார்க்கும்போது கானானை பற்றி பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா கொஞ்சம் விரிவாக பார்க்கணும். அடுத்தது கூஷுடைய குமாரர், அதாவது காமுடைய குமாரர் கூஷ் இருந்தான் இல்லையா, அந்த கூஷுடைய குமாரர் பார்க்கும்போது 7ஆம் வசனத்தில் கூஷுடைய குமாரர் சேபா, ஆவிலா, சப்தா, ராமா, சப்திகா என்பவர்கள். அப்புறம் இந்த ராமாவுடைய குமாரரை மட்டும் சொல்கிறாங்க சேபா, திதான் என்பவர்கள்னு சொல்கிறாங்க. இப்போ கூஷுடைய குமாரர்களை பார்க்கும்போது இதில் முக்கியமாக ஆவிலா. இந்த ஆவிலா எங்கே இருக்குது? நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோமே. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பேர் சொல்லியிருக்குதா? 4 ஆறுகள் பிரிஞ்சு போகுது இல்லையா? ஏதேன் தோட்டத்தில் ஏதேன் தண்ணி பாய முடியும் 4 ஆறுகள் பிரிந்து போச்சு. அதில் முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பேர், 2ஆம் ஆற்றுக்கு கீகோன் பேர், 3ஆம் ஆற்றுக்கு ஐப்ராத்து என்று பெயர், 4ஆம் நதிக்கு டிக்ரீஸ் அல்லது டைக்ரீஸ் என்று பெயர்னு சொல்லி பார்த்துருக்கணும். அதில் முதலாம் ஆற்று பைசோன்னு சொல்லப்படுது. அந்த பைசோன் ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடியது என்று சொல்லப்படுகிறது. அந்த ஆவிலா தேசம் பொன் விளையும் பூமி. அங்கே தங்கம் நிறையா விளையுது. அப்போ அந்த தேசத்தில் இவர் யார்?
இந்த ஆவிலா என்பவருடைய மகன்கள் எல்லாம் இருந்தார்கள். அதனால தான் நாட்டுக்கு பேரே ஆவிலான்னு வந்துச்சு. அடுத்து நம்ம பார்க்கும்போது இந்த கானானை பற்றி பார்க்கும்போது இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்ரவேல், பாலஸ்தீன், லெபனான், சிரியா, ஜோர்டான், இது அத்தனை சேர்ந்து தான் இஸ்ரவேலாக இருந்தது. நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இஸ்ரேல் நாட்டு வந்து எல்லாரும் வந்து பங்கு போட்டு என்ன செஞ்சாங்க, அவன் ஒரு நாடுன்னு பிரிச்சுக்கிட்டான். ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து மேப்பில் பார்க்கும்போது இந்த தேசம் முழுவதுமே இஸ்ரவேல் தான் இருந்தது. இது முழுவதுமே இஸ்ரவேல். இதுக்கு இதை வந்து யாக்கோபின் வம்சத்துக்காக தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி இருந்தார். ஆனால் இந்த முஸ்லீம்கள் மற்றவர்கள் என்ன செஞ்சுட்டாங்க, அதில் போய் என்கரேஜ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிக்கிட்டு இஸ்ரவேலை கொஞ்சம் குறுக்கிட்டாங்க, சின்ன நாடாக்கிட்டாங்க. அப்புறம் எப்படி அவன் சும்மா இருப்பான்? கேட்டால் என்ன சொல்கிறாங்க, இஸ்ரேலே கானானை அடிச்சுட்டு வந்தவன் தானே அப்படிங்கிறாங்க. அதுக்கும் வரலாறு இருக்குது. அப்போ இந்த கானான் என்பவன் வந்து இந்த பகுதிகள் பூரா போய் குடியிருந்து தன்னுடைய குமாரர்களை அங்கே பெருகும்படி செய்தான். அந்த கானானுடைய குமாரர்களை பற்றி நம்ம வந்து அடுத்த வாரம் பார்ப்போம். 15ஆம் வசனத்தில் வருது. ஆனால் கானான் என்பவன் வந்து அந்த கானான் தேசத்தில் போய் சென்று குடியிருந்தான். பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம் சொல்கிறோம் இல்லையா, அந்த கானான் தேசத்தில் குடியிருந்தான். அவனுடைய சந்ததியர்கள் அங்கே எல்லாம் பெருகினார்கள். காமுடைய மகன் கானான். அந்த கானானை தான் என்ன செஞ்சார் தேவன், நோவா 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தோமே, அவன் வந்து தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்த்ததுனால காம் வந்து தகப்பனுடைய நிர்வாகத்தை பார்த்ததுனாலே அவனுடைய மகனாகிய கானானை சபிக்கிறார் நோவா. அவன் கானான் சபிக்கப்பட்டவனாக இருப்பான், தன் சகோதரர்களுக்கு அடிமையாக இருப்பான் என்று சொன்னார். அந்த கானானை பற்றி தான் சொல்லி கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக பார்க்கும்போது இந்த கானானை குறித்து 4 வசனங்கள் இருக்கின்றன. அதில் நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை பாருங்கள். நியாயாதிபதிகள் 1:28. இஸ்ரவேலர் பலத்த போது கானானியரை முற்றிலும் துரத்தி விடாமல் பகுதி கட்ட பண்ணினார்கள், அடிமைகளாக இருக்க பண்ணினார்கள். அதான் நியாயாதிபதிகள் 1:22 சொல்லப்படுறது. அதே மாதிரி யோசுவா 17:13 பாருங்க. முதல்ல யோசுவா 16:10. யோசுவா 16:10. அவர்கள்னா யார்? இஸ்ரேல் மக்கள். பக்கம் 289. யோசுவா குடியிருந்த கானானியரை துரத்தி விடவில்லை. ஆகையால் கானானியர் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எப்ராயிமுக்குள்ளே குடியிருந்து பகுதி கட்டுகிறவர்களாய் சேவிக்கிறார்கள். அப்புறம் அதே 17ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம் பாருங்கள். அடுத்த அதிகாரம் 17ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் பலத்த போதும் கானானியரை முற்றிலும் துரத்தி விடாமல் அவர்களை பகுதி கட்டுவர்களாக ஆக்கி கொண்டார்கள். நீ இல்லாத விளையாட்டு காமிச்சுக்கிட்டு இருக்கிற, இங்கே பாரு, போய் உட்காரு, போய் அம்மாட்ட உட்காரு, பேசாமல் உட்காரணும். பிரசங்கம் முடிகிற வரைக்கும் உட்காரணும். பேசாமல் உட்காரணும். ஆக இந்த கானானியர்கள் முன்னாடியே போய் இஸ்ரேல் நாட்டை தயார்படுத்தி இருக்கிறார்கள். அதை கானான் நாடு என்று சொல்லிக் கொடுத்தார்கள். இஸ்ரேல் குடியிருந்ததுக்கு அப்புறம் தான் அது இஸ்ரேல் நாடு என்று அழைக்கப்பட்டது. அந்த கானானியர்கள் குடியிருந்து அங்கே திராட்சை தோட்டங்கள், ஒலிவ மர தோப்புகள் எல்லாமே நல்ல வளமான பூமியாக மாற்றினார்கள். அதில் அவர்கள் எப்படிப்பட்டுள்ள கானானியர்கள்? ராட்சத பிறவிகள். நான் அடுத்து ஒன்று பார்க்க போகிறோம். அந்த ராட்சத பிறவிகள் அங்கே சென்று எல்லாத்தையும் சீர்படுத்தி செம்மைப்படுத்தி வைத்திருந்தார்கள். ஆனால் அது அத்தனை யாருக்காக? இஸ்ரேலுக்காக. அது தேவனுடைய சித்தம், நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அதில் இவன் வேலை செஞ்சான். ஆனால் இவன் வந்து என்ன செஞ்ச, அதை தேவன் கூட சொல்லுவார், அதை நீங்கள் நடாத திராட்சை தோப்புகளையும் நீங்கள் நட்டு வைக்காத ஒலிவ தோப்புகளையும் நீங்கள் சொந்தமாக்கிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லுவார். அது வந்து தேவனுடைய சித்தம். இஸ்ரேலுக்கு கொடுக்கணுங்கிறது, அவர் ஆசீர்வாதம் கொடுக்கணுங்கிறது அது அவருடைய சித்தமாக இருந்தது. அடுத்து நம்ம பார்க்கும்போது 8ஆம் வசனத்தில் கூஷ் நிம்ரோத்தை பெற்றான், இவன் பூமியிலே பராக்கிரமசாலியானான். இங்கே இந்தியாவில் கூட சொல்கிறாங்களே ராட்சதரெல்லாம் இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி ராட்சச பிறவியாக இந்த நிம்ரோத் என்பவன் இருந்தான். இவன் வந்து என்ன செய்கிறான், இவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாக இருந்தான். வேட்டைக்காரனா மனுஷனை
மிருகங்களை வேட்டையாட மட்டும் அவன் தொழில் இல்லை, மக்களை அடக்கி ஆளக்கூடியவனாக அவன் இருந்தான். அதனால் வேட்டைக்காரன் சொல்லக்கூடியது. அதை வேட்டைக்காரர்கள் என்பவர்களே நம்ம பார்க்குறது எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கோம், இந்த குருவி கொக்கெல்லாம் அடிக்கிறதுக்கு வருவாங்க இல்லையா, அந்த இதை தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் வேட்டைக்காரன் என்பதற்கு அர்த்தமே வேறு. ஆனால் மக்களை அடக்கி ஆள்பவன், டைரண்ட் என்று சொல்லுகிறார்கள். மக்களை அடக்கி ஆள்பவன், முரட்டு சுவாமம் உள்ளவன். இவன் என்னென்ன செஞ்சுருக்கான் பாருங்க. இந்த நிம்ரோத் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாக இருந்தான். ஆகையால் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனான நிம்ரோத்தை போல எனும் வழக்க சொல் உண்டாயிற்று. சினையர் தேசத்தில் உள்ள பாபேல், ஏரேக், அக்காத், கல்னே என்னும் இடங்கள் அவன் ஆண்ட ராஜ்யத்திற்கு ஆதிஸ்தானங்கள், தொடக்க புள்ளிகள். அதுதான் இன்றைக்கும் அந்த பேர்லாம் இருக்குது. சினையர் தேசத்தில் பாபேல், ஏரேக், அக்காத், கல்னே என்ற பேரெல்லாம் இன்னமும் இருக்குது. அடுத்து அந்த தேசத்திலிருந்து அவன் அசூர் புறப்பட்டு போய், அசூருங்கிறது அசீரியா, பிற்பாடு அசீரியாவாயிற்று. அசூர் புறப்பட்டு போய் நினிவேயையும் ரெகோபோத் பட்டணத்தையும் காலாகையும், நினிவேக்கு காலாவுக்கு நடுவாக ரெசேனையும் கட்டினான். இது பெரிய பட்டணம். ஏன்னா சரி, நினிவேக்கு போன வாரமே பார்த்தோம் இல்லையா, நினிவேக்கு போகும்படி தேவன் யோனாவுக்கு கூறினார். ஆனால் நினிவேவுக்கு போகாமல் தர்ஷீஷுக்கு போனான் என்று பார்த்தோம். அந்த நினிவே பட்டணத்தை கட்டினவன் இவன் தான், நிம்ரோத். இன்றைக்கும் அந்த பட்டணம் நினிவே என்று தான் அழைக்கப்படுகிறது. அசிரியாவில் இருக்கிறது அந்த பட்டணம் நினிவே என்று தான் அழைக்கப்படுகிறது. அது யோனாவின் காலத்திலே மிகுந்த அக்கிரமம் பெருகி இருந்ததுனாலே அந்த மக்களை மீட்டுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விருப்பப்பட்டார். அதனால தான் யோனாவை அங்கே அனுப்ப வேண்டும் என்று சொன்னார். அதே மாதிரி யோனா அங்கே போன போது என்ன செஞ்சாங்க மக்கள்லாம், இன்னும் 7 நாளில் என்ன செய்யும், நினிவே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொன்ன போது இவன் சந்தேகமாக தான் சொல்கிறான் யோனா. ஆனால் அந்த மக்கள் அதை சீரியஸாக எடுத்துக்கிறாங்க. சீரியஸாக, ஐயோ தேவனுக்கு நம்ம மேலே கோபம் உண்டாயிடுச்சு என்று சொல்லி சாக்குனால் உடைகளை தைத்து போட்டுக்கொண்டு, சாக்கில் அமர்ந்தபடியாக சாம்பல் அள்ளி போட்டுக்கொண்டு உபவாசம் இருக்கிறார்கள், வேதனைப்படுகிறார்கள். அவங்க அவங்க தாங்கள் மட்டும் உபவாசம் இருக்கவில்லை, தங்களுடைய ஆடு மாடு எல்லாத்துக்குமே சாக்கு ட்ரெஸ்ஸை போட்டு விட்டு அதே மேலேயும் சாம்பலை விட்டு அதுலேயும் பட்டி போட்டு அதையும் சேர்த்து உபவாசம் இருக்கிறாங்க. அப்போ இந்த தகவல் ராஜாவுக்கு தெரிந்த போது ராஜா என்ன செய்தான், அவனும் சிம்மாசனத்தை விட இறங்கி சாக்கு உடுத்தி கொண்டு சாம்பல் மேல் உட்கார்ந்தான். அப்போ தேவன் அந்த நகரத்தை அழிக்க மாட்டேன் என்று மனம் மாறினார். இதை நீ யோனாவில் பார்க்கும்போது தேவன் அப்படி மனம் மாறினது யோனாவுக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. ஏன் வருத்தமாக போச்சு? இவன் சொன்னது நடக்கலையா, அந்த பட்டணம் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும் இல்லையா, இவன் சொன்னது நடக்கலையா, அதனால இவனுக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. அந்த வரலாற்றை பார்க்கும்போது சுவையான வரலாறு இது. பட்டணம் அழிஞ்சு போகும் அப்படின்னு எதிர்பார்த்து பட்டணத்து வெளியில் ஒரு பெரிய மேட்டு மேலே ஒரு குடிசை ஒன்றை கட்டிக்கிட்டு ஒரு ஆமணக்கு செடி இருந்திருக்குது. அந்த ஆமணக்கு செடியில் கீழே உட்காந்துக்கிட்டு எப்படா அழிவுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த ஆமணக்கு செடியை அடுத்த நாள் என்ன செஞ்சு தேவன் ஒரு கம்பளி பூச்சி அனுப்புவான். அந்த ஆமணக்கு செடி சுத்தமாக இலை இல்லாமல் போயிடுச்சு, நிழல் இல்லை, ஒன்று பெரிய சலிப்பாக இருக்குது. அப்போ கேட்குறாரு ஆண்டவர், அந்த ஆமணக்கு செடியை கொடுத்து நீ இவ்வளோ சலிப்பாக இருக்கிற நல்ல நியாயம்தானா? நியாயம்தான் அப்படின்னு சொல்கிறேன். ஏண்டா, நீ நடாதது, நீ தண்ணி ஊற்றாதது, ஒரு நாளில் முளைச்சி ஒரு நாளில் பட்டு போனது, அந்த ஆமணக்கு செடிக்கே நீ இவ்வளோ வருத்தமாக இருக்கிறியே. இவ்வளோ பெரிய நகரத்தில் உள்ள லட்சக்கணக்கான மக்கள் யாருடைய மக்கள்? ஏன் மக்கள் இல்லையா? என்னுடைய ஆவி ஆத்மாவையும் பெற்றவர்கள் இல்லையா? அவங்களுக்காக நான் பரிதபிக்காமல் இருப்பேனோ அப்படின்னு கேட்குறார். அப்போ தான் புத்தி வருது யோனாவுக்கு. ஒரு ஆமணக்கு செடி நீ நடாதது, நீ நீர் ஊற்றாதது, ஒரு நாளில் வளர்ந்து ஒரே நாளில் காஞ்சு போச்சு, நீ அதுக்காக எவ்வளோ வருத்தப்படுறியே? இத்தனை ஜனங்கள் இருக்கிறாங்களே, இவங்களெல்லாம் நான் படைக்கிறதுக்கு, இவங்களெல்லாம் இவ்வளோ உருவாக்குறதுக்கு நான் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பேன், எனக்கு அவர்கள் மேலே அக்கறை இருக்காதா அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா யோனாவுடைய அந்த காரியத்தில் பார்க்கும்போது யோனாவுக்கு விசுவாச குறைவு இருந்திருக்கு. அவன் தான் சொன்னது நடக்கணும், அதான் அவனுடைய எண்ணம். இனிமேப்பட்டால் அழியணும். ஆனால் 7 நாளில் இனிமேப்பட்டால் அழியல, காத்து கொண்டார் தேவன். அந்த நினிவே பட்டணத்தை ஆதியிலே கட்டினவன் இந்த நிம்ரோத். அப்புறமேலு ரெகபோத் பட்டணத்தையும் காலாக் என்ற பட்டணத்தையும், நினிவேக்கு காலாக்கு நடுவாக ரெசேனையும் கட்டினான்.
இது பெரிய பட்டணம். அவன் கட்டினதில் ரெசேன் என்பது ஒரு பெரிய பட்டணம் என்று சொல்லுவார். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிஸ்ராயிம் யார்? எகிப்தில் போய் குடியிருந்தாலே மிஸ்ராயிம். அந்த மிஸ்ராயிம் வந்து லூதிமையும் அனாமிமையும் லெகாபிமையும் நப்துகிமையும் பத்ரோசிமையும் பெலிசரின் சந்ததிக்கு தலைவனாகிய கஸ்லூகிமையும் கப்பத்தோரிமையும் பெற்றான். இதில் முக்கியமாக கஸ்லூகிம். இந்த கஸ்லூகிம் என்பவன் பெலிஸ்தர் எல்லாருக்கும் முற்பிதான். பெலிஸ்தர்கள் யாரை எதிர்த்தார்கள்? இஸ்ரவேலை எதிர்த்தார்கள். பெலிஸ்தர் வந்து ராட்சச பிறவிகளாக இருந்தார்கள். அதில் முக்கியமாக கோலியாத் என்ற ஒரு ராட்சசன் இருந்தான். அந்த கோலியாத் என்ற ராட்சசன் வந்து நம்ம ஜீவனில் தேவனை எப்பொழுதும் நிந்தித்து கொண்டே இருப்பான். அப்போ தாவீது வந்து அவ்வளோ பெரிய ராட்சசனுக்கு முன்னாடி என்ன செய்கிறான்? போய் ஒரு கவன் இதை மட்டும் எடுத்துக்கிட்டு போய் ஒரு கல்லில் அந்த ராட்சசனை கொன்றான். கவனில் வச்சுக்கிட்டு சுற்றி விட்டு எரிஞ்சான். அந்த கல் போய் நெத்தியில் பதிஞ்சிருச்சான் அந்த ராட்சசனுக்கு. அந்த ராட்சசன்லாம் யாருடைய வம்சம்? கஸ்லூகியனுடைய வம்சம். கஸ்லூகியர்கள் என்று தான் முதல்ல சொல்லி கொண்டிருந்தார்கள். அப்புறம் பெலிஸ்தர்கள்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி பலஸ்தீனம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அந்த பகுதி பூரா அவங்களுடைய வாரிசு தான் இருக்கிறாங்க. இஸ்ரேலுக்கு எவ்வளோ தூரம் எதிர்ப்பு இருக்குது பாருங்கள். இஸ்ரேலு அந்த இடத்துல இருக்கிறதே ஒரு ஒரு கயிறு மேலே நடக்கிற மாதிரி தான். ஆனால் அவர்கள் வந்து தங்களுடைய அறிவு திறமையினால் பெரிய டோம் ஒன்று உண்டாக்கி அந்த அவர்கள் நாட்டுக்குள்ளாக ஒருத்தருமே ஊடுருவாதபடிக்கு பலத்த காவல் வைத்திருக்கிறார்கள். நிச்சயமாக இஸ்ரவேலை யாராலும் தோற்கடிக்க முடியாது. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு சிக்கல் வந்தாலும். ஏன்னா ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிற தேவன், ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை இன்றளவும் தேவன் காத்து கொண்டிருக்கார். ஆனால் அவர்கள் செய்ய வேண்டியது என்ன? யூத மார்க்கத்தை விட்டுவிட்டு கிறிஸ்தவ மார்க்கத்தை திரும்ப வேண்டும். அப்போ தான் முழுமையான ரட்சிப்பு கிடைக்க முடியாது. உலகப்பிரமா ஆசீர்வாதம் இருக்கும். ஆனாலும் கூட எல்லாம் எங்கே தான் போயிட்டுருக்காங்க? பாதாளத்தில் வேதனைக்கு தான் போயிட்டுருக்கான் சாகும்போது. ஏன்னாக்கா தேவன் வந்து முதல்ல முற்பிதாக்களின் காலத்தில் வாய்மொழியாக பேசி கொண்டிருந்தார். மோசையின் காலத்தில் எழுதி கொடுக்கப்பட்ட பிரமாணத்தை கொடுத்திருந்தார். ஆனாலும் கூட அந்த பிரமாணத்தை யாரும் கடைபிடிக்க முடியல. அப்புறம் கடைசியில் கிறிஸ்துவின் பிரமாணம் வந்தபோது சுயாதீன பிரமாணமாக, பூரண பிரமாணமாக அதை கொடுத்தார். அந்த பூரண பிரமாணத்தை கடைபிடிக்கும் நிலையிலே தான் நாம் இன்று இருக்கிறோம். நாம் மட்டுமல்ல, இந்த உலக மக்கள் எல்லாருமே அந்த சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தின் கீழ் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணம் என்னவென்று ஏன் அப்படி அழைக்கிறோம்? யூதர்கள் வந்து பிறந்த உடனே யூத பிள்ளை என்று சொல்லி அடையாளப்படுத்தி விடுவார்கள். முக்கியமாக ஆண் பிள்ளைகளை வந்து விருத்தசேனம் பண்ணிடுவாங்க. அந்த விருத்தசேனம் பண்ணுற போது அந்த பிள்ளைகிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? பிள்ளை பிறந்த 8வது நாளில். அப்போ அந்த பிள்ளைக்கு இவங்களே வந்து விருத்தசேனம் ஒரு சடங்கை பண்ணி அந்த யூத குழந்தை ஆக்கிடுறாங்க. அப்போ அந்த பிரமாணம் எப்படிப்பட்ட பிரமாணம்? அடிமைத்தனத்துக்குள்ளாக்கும் பிரமாணம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பிரமாணத்தை தேவன் கட்டளையிட்டு இருந்தார் அந்த காலகட்டத்தில். அதே மாதிரி அது வந்து பூரண பிரமாணம் அல்ல, அரைகுறை பிரமாணமாக இருந்தது. அடிமைத்தனக்குள்ளாக்கும் பிரமாணம் அரைகுறை பிரமாணமாக இருந்தது. ஏன் அரைகுறை பிரமாணம்னு சொல்கிறோம்? அது பாவத்தை சுட்டி காண்பித்தது. நீ இதை செய்யக்கூடாது, இது செஞ்சால் பாவம், கொலை செய்யக்கூடாது, விபச்சாரம் பண்ணக்கூடாது, களவு செய்யக்கூடாது, அடுத்தவங்க பொருள் மேலே ஆசை வைக்கக்கூடாது, இப்பெல்லாம் வந்து கூடாது இதெல்லாம் பாவம்னு சொல்லி பிரித்து காண்பித்தது. அந்த பாவத்திற்கான தண்டனையும் சொன்னது. ஆனால் என்ன செய்தது? பாவம் செய்யாமல் இருப்பது எப்படி என்பதை அது சொல்லவில்லை. இந்த 2 வகையில் தான் யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணமும் கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு தரப்பட்ட பிரமாணமும் வேறுபடுகிறது. இது வந்து சுயாதீன பிரமாணம் என்று அழைக்கப்படுகிறது. நம்ம இப்போ கடைபிடித்து கொண்டிருக்கிற பிரமாணம் வந்து சுயாதீன பிரமாணம்னு சொல்லுது. சுயாதீனம்னா என்ன? நமக்கு இஷ்டம் இருந்தால் கடைபிடிப்போம். அதான் தேவன் என்ன செய்கிறாரு? நம்மளை வந்து ரொபாட்டாக படைக்கல. தேவன் வந்து நம்மை ஆவியும் ஆத்மாவும் உள்ள சிருஷ்டிகளாக படைத்திருக்கிறார். இந்த ஆவியும் ஆத்மாவும் உள்ளது என்பது உயிரும் மனசாட்சியும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ நம்முடைய மனசாட்சியிலே நம்ம வந்து விருப்பத்தோடு தேவனை சேவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். யாரும் வற்புறுத்துறதில்லை, கட்டாயப்படுத்துறதில்லை. ஏன்னா கட்டாயப்படுத்துறது பிரமாணம் தான் பழைய பிரமாணம், அது ஒழிஞ்சு போச்சு. ஆனால் இந்த புதிய பிரமாணத்தில் நாம் நம்ம முழு விருப்பத்தோடு தேவனை ஆராதிக்கலாக இருக்க வேண்டும்.
அப்போ எது மேன்மையானது? அடிமைத்தனத்துக்குள்ளாக்குவதா சுயாதீனமானதா? நிச்சயமாக சுயாதீன பிரமாணம் தான் மேன்மையானது. ஏன்னா அடிமைத்தனத்துக்குள்ளாகிறதுல அவனுக்கு இஷ்டம் இல்லைனாலும் அவன் யூதன் தான் சொல்லிக்கணும், அந்த பிரமாணத்தின்படி வாழ்ந்தாகணும். ஆனால் நம்மளை அப்படி படைக்கலை தேவன். ஆத்துமாவை நம்ம நல்லது கெட்டது எது என்று பிரித்தறிந்து நல்லதை பற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கும்படியாகத்தான் நம்மை படைத்திருக்கிறார். அதனால்தான் இந்த உலகத்தில் இத்தனாயிரம் காரியங்கள் பெருகி போயிருக்கிறது, தீய காரியங்கள். ஏன்னா எல்லாவற்றையும் பார்க்கலாம் இருதயம் என்ன செய்கிறது? திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. இருதயத்தை பின்பற்றினால் நிச்சயமாக நமக்கு அழிவு தான். நம்முடைய மன விருப்பத்திலே செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னாக்க நமக்கு அழிவு தான். அதனால தான் பிரசங்கியில் சொல்கிறாரு, வாலிபனே எடுங்க அந்த வசனத்தை. பிரசங்கி 800 பக்கமா? 800. அதிகாரம் 9 வசனம் பாருங்க. வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் மட்டும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. நீ என்ன வேணாலும் செய்ய, தேவன் இதை செய்ய அதை செய்யாதுன்னு சொல்கிறதில்ல. பழைய பிரமாணத்தில் களவு செய்யாத, கொலை செய்யாதுன்னு சொல்லி அதை செய்யாத செய்யாதுன்னு சொல்லியிருந்தார். ஆனால் புதிய பிரமாணத்தில் அவர் நீ என்ன வேணாலும் செய்ய, ஆனால் நீ செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் தேவனுக்கு முன்னாடி கணக்கு ஒப்புவிக்கணும். புதிய ஏற்பாட்டில் கூட இது சொல்லப்படுகிறது. அன்றியும் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயஸ்தம்பமாக நிற்க வேண்டும். அப்போ இது ஒரு சுயாதீன பிரமாணமாக இருக்கிறது. அதே மாதிரி இது பூரண பிரமாணமாக இருக்கிறது. பழைய பிரமாணம் பாவம் என்றால் என்னன்னு சொல்லிச்சு, பாவத்திற்கான தண்டனை என்னன்னு சொல்லிச்சு. ஆனால் பாவம் செய்யாமல் இருக்கிறது எப்படி என்பதை சொல்லவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து பாவம் செய்யாமல் இருப்பதை நம்ம கற்றுக் கொடுக்கிறார். மத்தேயு 5 பிரசங்கத்தில் மத்தேயு 5 பாருங்க, 43-44. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்படுவது கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அது பழைய பிரமாணம். இது உனக்கு நெருங்கின நண்பனை சிநேகி, உன்னுடைய எதிரியை பகைப்பாயவன் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். சத்துருக்களை சிநேகித்துவிட்டால் பாவம்ங்கிற இந்த உலகத்தில் இருக்குமா? யோசிச்சு பாருங்க. எதிரியையும் நேசிக்கக்கூடிய ஒரு பண்பு இருந்துச்சா இந்த உலகத்தில் பாவங்கிறதுக்கே இடம் இல்லாமல் போகும். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கலாகவும் உங்களை துன்பப்படுத்துவதாகவும் ஜெபம் பண்ணுங்கள். இது பூர்ணமாய் நாம் எப்படி இருப்பது, எப்படி நற்குணசாலிகளாக இருப்பது என்பதற்கு தேவனருளிய வாக்குத்தத்தம். அதே மாதிரி 6ஆம் அதிகாரத்தில் 6 இல்லையே 5 தான் 21ஆம் வசனம் பாருங்க. கொலை செய்யாதிருப்பாய் என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு எதுவாக இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்ட மாதிரி கேள்விப்பட்டிருக்கீர்கள். யாருக்கு? நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் யூதர்களுக்கு உரைக்கப்பட்டது. கொலை நீ செய்யக்கூடாது, கொலை செய்தால் உனக்கு நியாய தீர்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், 22ஆம் வசனம், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் எவனும் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாக இருப்பான். கொலை செய்யாத என்று பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்ல? கோபமே கொள்ளாதே என்று சொல்லுகிறார். சுருக்கமாக சொல்ல, கோபம் கொண்டால்தான் கொலை செய்யணுங்கிற எண்ணம் உண்டாகுது.
நீ கோபமே கொள்ளாதே. அதுதான் இங்கே சொல்கிறார், உன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்து கொள்ளாதே. நியாயமான காரியங்களுக்கு கோபிக்கலாம், ஆனால் அந்த கோபம் வந்து என்ன செய்யணும், உடனே மாறி போகணும். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், கொலோசையில் சொல்லுது. நீங்கள் கோபம் கொள்வது தவறு இல்லை, அந்த கோபத்தை மனசுக்குள்ளேயே வச்சு வைராக்கியமாக இருக்கிறாங்க இல்லையா, அதுதான் தவறு. ஒரே வீட்டில் இருப்பாங்க, என்ன செய்வாங்க, கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க. எத்தனை நாளா? 20 வருஷமா. யோசிச்சு பாருங்க, அது குடும்பமாக இருக்குமா? அப்போ அந்த வைராக்கியம் எந்த அளவுக்கு பதிஞ்சு போயிருக்கு இதயத்தில். அந்த மாதிரி காரியங்கள்லாம் வந்து கிறிஸ்தவர்கிட்ட இருக்கக்கூடாது. கோபம் கொள்ளலாம், கோபம் கொண்டாலும் பாவம் செய்யக்கூடாது. எப்போ கோபம் பாவமாக்குது? கோபத்தோடு இரவில் படுக்க செல்லும்போது அந்த கோபம், சோகம், மனக்கவலை எல்லாவற்றையும் கலற்றி வைத்து விட்டு நிம்மதியாக படுத்து வாங்க வேண்டும் நைட்டில். அந்த கோபத்தோடே படுக்க போனோம்னாக்கா நம்முடைய மனம் வந்து அதனாலே பாதிக்கப்படுகிறது. அப்போ கோபமே கொள்ளாதே அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே மாதிரி நிறைய சொல்ல முடியும். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தார் குறைக்கப்பட்டது கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, விபச்சாரம் செய்யக்கூடிய வழியவே அடைக்கிறார். எப்படி? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீ இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவனுடைய விபச்சாரம் செய்தாயிற்று. அப்போ பெண்களை பார்க்கும்போது மனதிலே கெட்ட ஆசை வைத்துக்கொண்டு பார்க்காதீங்க. எல்லாத்தையும் பெண்களை பார்க்கும்போது சகோதர உணர்வோடு பாருங்க. அதே மாதிரி பெண்களுக்கும் ஆண்களை பார்க்கும்போது இச்சையோடு பார்க்கக்கூடாது, சகோதரன் என்ற அர்த்தத்தில் பார்க்க வேண்டும். அப்போ அந்த விபச்சாரங்கிற காரியம் செய்யறதுக்கே இடமில்லாமல் போகுது. இப்படி அருமையான காரியங்களை புதிய ஏற்பாட்டில் தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாய் கொடுத்திருப்பதனால தான் இந்த புதிய ஏற்பாடு வந்து பூரண பிரமாணம் என்று சொல்லப்படுகிறது. சுயாதன பிரமாணமாகிய பூர்ண பிரமாணத்தின் காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம். அப்போ நாம் வந்து இந்த உலகத்திலே வாழ்கின்ற காலங்களிலே இயேசுவை போல வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நம் மூலமாக இந்த உலகத்து மக்கள் கிறிஸ்துவை காண வேண்டும். நம் மூலமாக இந்த உலகத்தின் மக்கள் கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் தேவனிடத்தில் வந்து சேருவார்கள். அப்போ நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் எடுத்துக்காட்டு, நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டு கிடையாது, நீங்கள் எனக்கு எடுத்துக்காட்டு கிடையாது. நம்ம எல்லாருக்குமே எடுத்துக்காட்டு யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இயேசுவை தான் நம்ம பார்க்கணும். இயேசுவை பார்த்து இயேசுவை போல் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இந்த காரியங்களை குறித்து நாம் தொடர்ந்து அடுத்த வாரத்தில் ஆராய்ச்சி செய்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து கர்த்தருடைய பந்தை எடுத்துக் கொடுக்கும்படி அருமையான